பாகிஸ்தானின் தென்மேற்கில் அமைந்திருக்கும் பலுசிஸ்தான் மாகாணத்தின் குவட்டா பகுதியிலிருந்து பெஷாவருக்கு 400 பயணிகளுடன் சென்ற ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று கடத்தப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் அந்நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பலூச்சிஸ்தானைச் சேர்ந்த கிளர்ச்சிக்காரர்களால் இந்த ரயில் கடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ரயில் குகை வழியாக செல்லும் போது அப்பகுதியின் மலைகளில் துப்பாக்கியுடன் பதுங்கியிருந்தவர்கள் ரயிலில் இருந்த பாதுகாவலர்கள் ரயில் ஓட்டுநர்களை தாக்கிவிட்டு துப்பாக்கி குண்டுகளை முழங்கவிட்டு அச்சத்தை ஏற்படுத்தி பயணிகளை பிணை கைதிகளாக பிடித்துள்ளதாக பாகிஸ்தான் ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரயில் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த கடத்தலை பலூச் லிபரேஷன் ஆர்மி செய்துள்ளதாக தகவல்கள் பரவி வருகின்றது. ரயிலை கடத்தி 100க்கும் மேற்பட்ட பயணிகளை பிணை கைதிகளாக வைத்திருக்கும் பலூச்சிஸ்தான் கிளர்ச்சிக்காரர்கள் பாகிஸ்தான் அரசு தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றினால் மட்டுமே பயணிகளை விடுவிப்பதாக எச்சரிக்கை விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. பலூச்சிஸ்தான் மாகாணம் எண்ணெய் வளங்கள், தங்கம், காப்பர், இயற்கை எரிவாயு வளங்கள் என பல்வேறு வளங்களை கொண்டது. அப்பகுதியின் வளங்களை எடுத்துக்கொள்ளும் பாகிஸ்தான் அரசு அப்பகுதி மக்களுக்கு உரிய நிதி ஒதுக்கீட்டையும் முறையான பொருளாதார பகிர்வையும் கொடுப்பதில்லை என பலூச்சிஸ்தானில் 2000 ஆண்டு முதலே போராட்டங்களும் கிளர்ச்சிகளும் வெடிக்க ஆரம்பித்தது. பாகிஸ்தானின் தலைநகரில் பலூச் மக்கள் பல போராட்டங்களை நடத்தினர். ஆனால் பாகிஸ்தான் அரசு பொருளாதார பகிர்வில் எந்த ஒரு உறுதியும் வழங்காததால் இந்த போராட்டங்கள் கிளர்ச்சியாக மாறத் தொடங்கியது. பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக போராடுபவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டனர். சிறை கொடுமைகள் நடந்ததாக கூறுகின்றனர். போராடும் பலூச் மக்கள் மீது மனித உரிமை மீறல்களை பாகிஸ்தான் அரசு செய்வதாக குற்றம் சாட்டினர். இதனால் அங்கு போராட்டங்கள் வெடிக்க மனித, அரசியல் மற்றும் பொருளாதார உரிமைகள் வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து பலூச் மக்கள் தீவிரமாக போராடினர். சட்டத்திற்குட்பட்டு ஜனநாயகத்தின் அடிப்படையில் நடந்து வந்த இப்போராட்டங்கள் ஒரு கட்டத்தில் புரட்சி போராட்டமாக வெடிக்க தொடங்கியது. கிளர்ச்சி படைகள் உருவாக இது ஆயுதம் ஏந்திய போராட்டமாகவும் மாறத் தொடங்கியது. கிளர்ச்சி படைகள் மனித, அரசியல் மற்றும் பொருளாதார உரிமைகள் வேண்டும், இல்லையெனில் சுதந்திரம் வேண்டும் என்ற கோரிக்கைகளுடன் போராட்டங்களை தீவிரப்படுத்தினர். இதற்கிடையில் அமைதியாக ஜனநாயகத்தின் வழியே நின்று போராடும் பலூச்சிஸ்தானைச் சேர்ந்த போராட்டக்காரர்கள் பலர் பாகிஸ்தான் ராணுவத்தால் கைது செய்யப்பட்டு சிறை காவலில் கொலை செய்யப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தீயாக பரவியது. நவம்பர் 23, 2023 அன்று பலூச் மோலா பக்ஷ் என்ற பலூச்சிஸ்தானை சேர்ந்த 24 வயது இளைஞர் பாகிஸ்தான் காவலர்களால் கைது செய்யப்பட்டு சிறை காவலிலேயே உயிரிழந்த சம்பவம் பலூச்சிஸ்தானில் பெரும் கிளர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அப்போது நடந்த போராட்டத்தில் நீதிக்கான, உரிமைக்கான எங்களின் போராட்டத்தில் இனி புது அத்தியாயம் தொடங்கிவிட்டது. நாங்கள் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக இல்லை, பாகிஸ்தான் அரசுதான் எங்களுக்கு எதிராக இருக்கிறது என்று முழக்கமிட்டனர். இதையடுத்து பாகிஸ்தான் அரசுக்கும் பலூச்சிஸ்தான் கிளர்ச்சி படைகளுக்கும் இடையே பனிப்போர் ஆரம்பமானது. பாகிஸ்தான் அரசு பலூச்சிஸ்தானில் போராட்டங்கள் அனைத்தும் பிரிவினைவாதிகள், தீவிரவாதிகளால் அரசியல் உள்நோக்கத்துடன் நடப்பதாக கூறுகிறது. இந்த பின்னணியில்தான் இப்போது 400 பயணிகளுடன் சென்ற ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயில் கடத்தப்பட்டிருக்கிறது. இந்த ரயிலில் பொதுமக்களுடன் இணைந்து 140 ராணுவ வீரர்களும் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. ரயிலை மீட்கும் முயற்சியில் ராணுவம் மேற்கொண்டிருந்த போது ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையிலான மோதலில் 11 வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் ரயிலில் இருந்த பயணிகளை விடுவித்து விட்டதாகவும் பாதுகாப்பு படை பிரிவைச் சேர்ந்தவர்களை மட்டுமே பிடித்து வைத்து இருப்பதாகவும் கூறிய பலோச் ராணுவம் விடுதலை ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டால் அனைவரும் கொல்லப்படுவார்கள் எனவும் எச்சரித்துள்ளனர்.